வெயில் காலம் வந்துட்டாலே நம்மில் பலருக்கு நடக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை இதுதான். பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ வெயில்ல தவிச்சு போய் ஒரு தண்ணீர் பாட்டிலோ அல்லது கூல் ட்ரிங்க்ஸோ வாங்கினா அதோட எம்ஆர்பி விலையை விட 5 அல்லது 10 ரூபாய் அதிகமா கேட்பாங்க. எங்க பாட்டில்ல 20 ரூபாய் தானே போட்டிருக்கு அப்படின்னு நாம கேட்டா அந்த கடைக்காரர்கள் சொல்ற ஒரே ட்ரேட்மார்க் பதில், அது கூலிங் சார்ஜ் சார், கரண்ட் பில் நாங்க கட்ட வேண்டாமா? கட்டுப்படி ஆகாது என்பதுதான். பஸ் கிளம்புற அவசரத்திலயோ இல்ல இந்த வெயில் நேரத்துல எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டுன்னு நினைச்சோ நாமளும் 5 ரூபாய் தானேன்னு சத்தமில்லாம கொடுத்துட்டு வந்துருவோம். ஆனா இதுக்கு பின்னாடி சட்டம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் லீகல் மெட்ரோலஜி ஆக்ட் என்ன சொல்கிறது என்றால், ஒரு பொருளின் மீது அச்சிடப்பட்டுள்ள எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸ் அதிகபட்ச சில்லறை விலை என்பது அந்த பொருளை பேக்கிங் செய்வது, போக்குவரத்து செலவு மற்றும் அதனை பதப்படுத்தவோ அல்லது கூலிங் செய்வதற்கான மின்சார செலவோ என அனைத்தையும் உள்ளடக்கியதுதான். அதாவது அந்த 20 ரூபாய்க்கு உள்ளேயே கடைக்காரருக்கான லாபம் மற்றும் கரண்ட் பில் எல்லாம் அடங்கிவிட்டது. அதனால் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட் ஆகுதுன்னு சொல்லி உங்ககிட்ட அதிக பணம் கேட்பது சட்டப்படி மாபெரும் குற்றம். சரி, அடுத்த முறை யாராவது இப்படி கேட்டால் என்ன செய்வது? சண்டை போட வேண்டாம். நான் நீங்க கேட்குற பணத்தை தர்றேன், ஆனா விலையை குறிப்பிட்டு பில் கொடுங்கன்னு கேளுங்க. பெரும்பாலும் அவங்க பில் தர மாட்டாங்க, சத்தமில்லாம எம்ஆர்பி விலையை மட்டும் வாங்கிக்குவாங்க. அப்படியும் அடாவடி செஞ்சா அந்த கடையை ஒரு போட்டோ எடுத்து நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் NCH ஆப்பில் புகார் கொடுக்கலாம். அல்லது 1915 என்ற இலவச எண்ணுக்கு கால் செய்தும் புகார் அளிக்கலாம். 5 ரூபாய் தானே என்று நாம் அமைதியாக கடந்து செல்வதுதான் தினமும் லட்சக்கணக்கில் நடக்கும் இந்த பகல் கொள்ளைக்கு காரணம். விழிப்புணர்வோடு இருப்போம், தட்டி கேட்போம். உங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி உங்ககிட்ட கூலிங் சார்ஜ் கேட்டிருக்காங்களா? அது எந்த ஊருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.